Hello, I'm Dr. Navneet. I am from Chennai, Tamil Nadu. I would like to share my testimony in my mother tongue. Um, I'm basically a rehabilitation practitioner as well as naturopathy physician, as well as TCM practitioner, as well as pranic healer, as well as hypnotherapist. My friend Mustak தான் எனக்கு வந்து இந்த ஹீலி டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பிகாஸ் ஐ எம் ஹேவிங் சம் ஒன் ஸ்பெஷல் கிட் who is a specific learning disabled child. He is in 12 years old. 12 வயசு அவருக்கு ஆகுது. அவர் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இஸ் எழுதுவார், அவரால் எழுத முடியும். பட் ஆனால் வந்து அவரால் ரீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலி நான் வந்து என்னோட பையனுக்காக தான் இந்த டிவைஸ் வந்து நான் வாங்கினேன். ஐ ரன் ஏ ஆட்டிஸ்டிக் கிளினிக் ஃபார் த பாஸ்ட் 20 years. ஐ டூ சம் ரிசர்ச் இன் ஆட்டிஸ்டிக் ஃபீல்ட். I have to deal with many kind of orthopedic disease conditions, neuro-related conditions, as well as psychiatric conditions, as well as I'm practiced in holistic way. மீன்வைல் என்னோட பையனுக்கு நான் ட்ரீட் பண்ணி வந்து அவரோட லேர்னிங் இஷ்யூஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரீட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணும்போது அவரால் வந்து டிவியை பார்த்தோ புக்கை பார்த்தோ ரீட் பண்ண முடிஞ்சது. ஒரு சிங்கிள் வேர்டை வந்து அவரால் மெமரைஸ் பண்ண முடியாது. வித்தின் 5 minutes ஒரு பேராகிராஃபை அவராக ரீட் பண்ணுறாரு. அவராக ஹார்ட் வேர்ட்ஸை வந்து எடுத்து பிக் அவுட் பண்ணி வித்தின் ½ ஒரு பேராகிராஃப் கொஸ்டினை அவரால் ரீட் பண்ண முடியுது. ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறாரு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சிபிஎஸ்சி படிக்கிறாரு. அவரால் இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியுது. மீன் ஒயில் என்னோட குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே குயிக்காக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3/4 பார்ட் வந்து ஸ்கின் வந்து ஸ்கார் இருந்தது எல்லாமே ரெக்கவர்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 2 months பேக் வந்து முஸ்டாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நான் மோரோவர் ஒரு 1 month தான் என்னோட சைல்டுக்கு இதை யூஸ் பண்ணியிருப்பேன். தென் நான் பிளான் பண்ணி என்னோட கிளினிக்கு இந்த டிவைஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து என்னோட கிளினிக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். கிளினிக்கில் நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணேன், நிறைய அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ்க்கு வர்ற கிளைண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணேன். இனிஷியலாக நான் ஆரோ அனாலிசிஸ்லேயே அந்த பர்சன் வந்து பாடியில் ப்ராப்ளமா, மைண்டில் ப்ராப்ளமா, இல்லை ஸ்பிரிட்டில் ப்ராப்ளமா, ஐ மீன் சோலில் ப்ராப்ளமா அப்படிங்கிறத ஆரா வந்து எனக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய சான்சஸ் வந்து கொடுத்தது. பேசிக்கலி ப்ரானிக் ஹீலிங் கற்றுட்ருக்கிறேன். ப்ரானிக் ஹீலிங் கற்றதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரா அனாலிசிஸ்லேயே என்ன ஆர்கான் வந்து டிஸ்ஹார்மோனியாக இருக்குது, மைண்டில் பிரச்சனையா இல்லை சைக்காலஜிக்கலாக பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சோ மெனி விஷயங்களை வந்து எனக்கு ஈஸியாக ஃபவுண்ட் பண்ண முடிஞ்சது. பை த வே வந்து பிளட் ப்ரெஷர் ஓவரா 180/120 இருக்கக்கூடிய கிளையண்ட்டை ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ட்ரீட்டட். ஸோ வித்தின் 2 hours கம் பேக் டு நார்மல் ஆனாங்க அந்த கிளையண்ட். அண்ட் தென் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்லீப் இஷ்யூஸ் இருந்தது. ஃபார் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்னால வந்து ஸ்லீப் இஷ்யூஸ் 5 days வந்து அவர் வந்து தூங்காமல் இருந்ததுனால அவருக்கு வந்து 2 hours நியர்லி அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், சைக்கிக் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஸ்லீப் சிஸ்ட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எல்லாமே நான் ஓட்டினேன். வித்தின் 2 hours வந்து அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். மீன்வைல் அவங்க கிராண்ட்சன் வந்து ஆட்டிஸ்டிக் சைல்டு. ஸோ அவங்கள வந்து டிவைஸ் வாங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் வந்து மற்ற ஆட்டிஸ்டிக் சைல்டை வந்து நான் அனலைஸ் பண்ணேன். ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கு சென்சரி ஓரியன்டாக ப்ராப்ளம் இருக்கிறதுனால சென்சரி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸு, சென்சரி சோல் வெல்பீயிங் ப்ரோக்ராம், அண்ட் தென் சென்சரி ஆர்கான்ஸ் பேஸ்ட் நர்வ் மெரிடியன், சோ மெனி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இதில் ப்ரோக்ராம் நிறையா இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணேன். மீன் ஒயில் நான் டிசிஎம் ப்ராக்டிஸ்னருங்கிறதுனால ஐச்சிங் வந்து ஐ கேன் ஈஸிலி ஃபவுண்ட் த்ரூ ஆரா அனலைசிஸை பேஸ் பண்ணியே எனக்கு ஹிண்ட் வந்து கரேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் தென் வந்து கோச்சிங் அனாலிசிஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. பை த வே வந்து ஐச்சிங் வந்து எந்த அளவுக்கு இன்டெப்த்தில் வந்து கர்மிக் ஆஸ்பெக்டில் இம்ப்ரிண்ட்டாக இருக்கட்டும், ஆன்சிஸ்டரோட கர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டிக்மாவாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு சொல்யூஷனபிளாக இருந்தது. பிகாஸ் ட்ரை ஆர்ஜினை பேஸ் பண்ணி டிசிஎம்ல நான் அந்த லாங் வே அதில் ஜாயின் பண்ணதுனால மோர் தென் இயர் ஐச்சிங் நிறையா வந்து நான் லேர்ன் பண்ணியிருந்தேன். ஈஸிலி நிறைய பேருக்கு வந்து இங்கே ஐச்சிங் அதில் ப்ரோக்ராமாக இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. நிறைய ஹெமட்டோமா கேசஸ் வந்து நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் ஜஸ்ட் ஒரு 1 month பேக் வந்து ஹோமோசிஸ்டினுரியா கேஸ் வந்து ஒரு சைல்டு இஸ் 7 month old ஐ திங்க். ஹோமோசிஸ்டினுரியா இட்ஸ் எ ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் டிஸார்டர் கண்டிஷன். B12 டெஃபிஷியன்சி வந்து இருக்கக்கூடிய சைல்டு. அந்த சைல்டுக்கு வந்து நான் இதில் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், சர்க்குலேஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஐ ஹார்மோனியாக இருக்கட்டும், நான் இது பண்ணேன். நெக் ஹார்மோனிக்கு வந்து ட்ரீட் பண்ணும்போது வித்தின் 15 days அந்த குழந்தை வந்து
பீயிங் லைக் அ நார்மல் சைல்டு மாதிரி வந்து மாறினது. இட் ஜெனட்டிக்கல்லி இன்ஹெரிட்டட் டிசார்டர், ஜஸ்ட் 7 month old. லாட் ஆஃப் டெஸ்டிமோனிஸ் வந்து இருக்கு, பட் ஆனால் டைம் இஸ் நாட் ஃபேவர் டு மீ. Thank you so much, Mr. Navneet. I really admired what you said. We will though take help from Dr. Ganesh to get your translation done, because a lot of people want to know, because you're talking about a subject of autistic children. So over to Dr. Ganesh, if you can do a little bit of translation of what he said so that everybody else can understand, that will be really, really great.